بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ உரையில் இமாம் அவர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு முக்கியமான தலைப்பிலே உரையாற்றினார்கள். சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் பேண வேண்டிய இஸ்லாமிய ஒழுக்க விதிகள், அதனுடைய சட்ட திட்டங்களை குறித்து இமாம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். உரையின் ஆரம்பத்திலே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடப்பதுதான் ஒரு மனிதனுடைய இம்மை மறுமை வாழ்வின் வெற்றிக்கு வழிகோலாக அமையும் என்பதை எடுத்துரைத்தார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தினுடைய 233வது வசனத்திலே சொல்கின்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் அவன் தூய்மையானவன், உயர்ந்தவன். மனிதனை படைத்து வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றை அவனுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். மேலும் மனிதன் கற்பனை செய்து பார்த்திராத அளவுக்கு அறிவியல், அறிவு மற்றும் தொழில்நுட்ப வாயில்களை அவனுக்காக திறந்து வைத்தான். இந்த யுகத்தில் உருவானவற்றில் மிக மகத்தான சமூக வலைதளங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI என்று அழைக்கப்படுகின்ற தொழில்நுட்பங்கள் ஆகும். இவை மனித வாழ்க்கையின் அனைத்து விவகாரங்களிலும் ஊடுருவி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சமூக வலைதளங்கள், இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக வெகுவான தொலைவில் இருக்கக்கூடியவர்களோடு நம்மால் தொடர்பு கொள்ள முடிகின்றது. அறிவியலும் கல்வியும் இதன் மூலம் பரப்பப்படுகின்றது. நமது தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது. நம்முடைய பணிகளை இந்த தொழில்நுட்பங்கள் மிகவும் எளிமையாக்குகின்றது. மக்கள் பல்வேறு துறைகளில் இதன் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் பயனையும் என்ன செய்திருக்கிறார்கள், அடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான முஃமினை பொறுத்த மட்டில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப அருட்கொடையை வெறும் இன்பம் அல்லது பயன் தரும் நோக்கில் மட்டும் அவன் அதை பயன்படுத்த மாட்டான், பார்க்க மாட்டான். மாறாக அதை பயன்படுத்தும் போது அவனுக்கு ஒரு பொறுப்பு, கடமை இருக்கிறது. நாம் இதை பயன்படுத்துகின்ற அந்த விதத்தை பொறுத்த மட்டில் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இதற்காக நாம் விசாரிக்கப்படுவோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை போன்று, இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய பார்வை, உங்களுடைய இதயம், இவையெல்லாம் விசாரணை செய்யப்படக்கூடியவை என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அப்ப இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு முஃமின், அவன் தன்னுடைய நாவை பேணிக் கொள்வான். அவன் எழுதக்கூடியவை, அவன் பரப்பக்கூடியவை, இவை அனைத்தும் பற்றி மறுமையிலே அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்பதை அவன் அறிந்து கொள்வான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே 28வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனத்திலே சொல்கின்றான், வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரத, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து மறுமையின் வீட்டை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அதே நேரத்திலே வலா தன்சா நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்தில்
உங்களுக்கு அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய அந்த நசீபையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு நன்மை செய்திருப்பதை போன்று நீங்களும் நன்மை செய்யுங்கள். வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த், இன்னும் பூமியில் குழப்பம் செய்ய விரும்ப வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 40வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர், கண்கள் செய்யக்கூடிய மோசத்தையும் உள்ளங்கள் மறைத்து வைப்பதையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான். அப்ப இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய நாம், அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான், நம்முடைய செயல்பாடுகள் கண்காணிக்கப்படுகின்றது, பதிவு செய்யப்படுகின்றது, மறுமையில் விசாரிக்கப்படும் என்ற எண்ணத்தோடு இந்த சமூக வலைதளங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய அடியார்களே, இந்த விஷயத்தில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய மனதிற்குள் கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் வார்த்தை. இந்த வார்த்தை என்பது ஒரு அமானிதம், ஒரு பொறுப்பு. நாம் பதிவிடக்கூடிய பதிவுகள், சமூக வலைதளங்களில் நாம் பதிவிடக்கூடிய பதிவுகள், நம்முடைய எக்ஸ்தல பதிவுகள், நம்முடைய வீடியோக்கள், நம்முடைய பின்னூட்டங்கள், அல்லது நமக்கு வரக்கூடியதை நாம் மறுபகிர்வு செய்வது, இது எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய, கீழே சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு உட்பட்டவையாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான், வமா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். 18வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனம். கண்காணித்து எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவனிடம் இல்லாமல் எந்த செயலையும் எந்த சொல்லையும் அவன் மொழிவதில்லை. நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எழுத்துக்களும், ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களும் அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்களின் மூலமாக, எழுத்தர்களின் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது, சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்ப இந்த எண்ணம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமதி மா யதபையனு மா ஃபீஹா யஹ்வி பிஹா ஃபின்னார் அப்அத மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஒரு அடியான் அதன் விளைவு என்னவென்று யோசிக்காமல் ஒரு வார்த்தையை பேசிவிடுகின்றான். அதன் காரணமாக அவன் நரக நெருப்பில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்தை விட அதிகமான தூரத்திற்கு அவன் தள்ளப்படுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய அலைபேசியின் வாயிலாக ஒரு வார்த்தையை பரப்பி விடுகின்றான். அதற்கு பிறகு அந்த தவறான வார்த்தையை பரப்பிவிட்டதின் காரணமாக பல ஆண்டுகள் அவன் வருந்திய சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. எத்தனையோ வீடியோக்கள் மக்களிடத்தில் மிகப்பெரிய குழப்பத்தையும் ஃபித்னாவையும் கலகத்தையும் ஊட்டியிருக்கின்றது. எத்தனையோ வதந்திகள் கணவன் மனைவி பிரிவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தையே சீரழித்திருக்கிறது. அல்லது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய பகைமையையும் குரோதத்தையும் இந்த சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது. ஜோடிக்கப்பட்ட ஒரு வீடியோவின் மூலமாக அல்லது ஒரு பொய்யின் மூலமாக, பொய்யான புகைப்படத்தின் மூலமாக அநியாயம் செய்யப்பட்டு ஒரு மனிதனுடைய நற்பெயருக்கு களங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி சமூக வலைதளங்களின் மூலமாக நிறைய தீமைகள், ஃபசாதுகள், ஃபித்னாக்கள் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு நாட்டினுடைய ஆட்சியே கவிழ்வதற்கு, இழப்பதற்கு சமூக வலைதளங்கள் காரணமாக இருப்பதை பார்க்கின்றோம். முஸ்லிம்களே, மூமின்களே, இந்த காலகட்டத்திலே உருவெடுத்திருக்கக்கூடிய மிக ஆபத்தான விஷயங்களில் ஒன்றுதான் போலியானவற்றை உருவாக்குதல். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக
போலியானவை வீடியோக்கள் உருவாக்கப்படுகிறது. மக்களை ஏமாற்றுவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறார்கள். வீடியோக்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகின்றது. குரல்கள் போலியாக பிரதிபலிக்கப்படுகின்றன. ஜோடிக்கப்பட்ட புகைப்படங்கள் பரப்பப்படுகின்றன. பொய்யான கூற்றுக்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் சொல்லாமலேயே அவர்கள் மீது பொய்யான குரல் பதிவுகள் சுமத்தப்படுகின்றன. மக்களுக்கு எது அசத்தியம் எது சத்தியம் என்று பிரித்தறிவிக்க முடியாத அளவுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக சமூக வலைதளங்களில் பல்வேறு அவதூறுகள் பரப்பப்படுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி மோசடி செய்வது, ஏமாற்றுவது, அவதூறுகளை பரப்புவது, இது பாவத்தின் மிகப்பெரிய வாசலாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்தில், வல்லதீன யுஸூனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தானம் வ இஸ்மம் முபீனா. யார் எந்த விதமான தவறும் செய்யாத நிலையில் மூமினான ஆண்களையும் பெண்களையும் தவறு செய்யாத நிலையில் அவர்களை துன்புறுத்துகின்றார்களோ அவர்கள் மீது ஒரு பெரும் அவதூறையும் வெளிப்படையான பாவத்தையும் அவர்கள் சுமக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் மற்றவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள், உங்களில் சிலர் சிலரை புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. நாமால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஈமான் இறை நம்பிக்கை இதயத்தில் சென்றடையவில்லையோ அத்தகைய மக்களே முஸ்லிம்களுக்கு துன்பம் தராதீர்கள், அவர்களை இழிவுபடுத்தாதீர்கள், அவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். ஏனென்றால் எவர் தன்னுடைய முஸ்லிமான ஒருவனின் குறையை ஆராய்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை ஆராய்வான். அல்லாஹ் யாருடைய குறையை ஆராய்கின்றானோ அவன் தனது வீட்டிற்குள் மறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தி செய்த தவறை வெளிப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக சில மனிதர்கள் சில பதிவுகளை மறுபகிர்வு செய்கின்றார்கள். தங்களுக்கு எந்த பொறுப்பும் மறுபகிர்வு, அதாவது வர்றதெல்லாம் என்ன செய்யறது? ஷேர் செய்யறது. இப்படி ஷேர் செய்யறதுனால அதை உருவாக்கியவர் மீதுதான் பாவம். ஷேர் செய்யற எனக்கு எந்த விதமான பாவமும் கிடையாது, எந்த விதமான குற்றமும் கிடையாது என்று எண்ணி என்ன செய்யறாங்க? தனக்கு வரக்கூடிய செய்திகளை எல்லாம், அந்த அசத்தியங்களை எல்லாம் அப்படியே என்ன செய்கின்றார்கள்? பரப்புகின்றார்கள். இவரும் அந்த பாவத்தில் சமமான பங்குதாரர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் ஒரே ஒரு குரூப்ல, குழுவில் வீடியோவை அல்லது ஒரு செய்தியை அனுப்பி வைக்கின்றார்கள். அதற்கு பிறகு அது உலகம் முழுவதும் என்ன செய்கின்றது? பரவுகின்றது. அந்த பாவமான தவறான தகவல் பரவும் போது இந்த தவறை யாரெல்லாம் பரப்புகின்றார்களோ அவர்களுக்கும் இந்த பாவம் வந்து சேருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாவுகளையும் உங்களுடைய பேனாக்களையும் எழுத்துக்களையும் உங்களுடைய சமூக வலைதள கணக்குகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த சாதனங்களில் எழுதப்படுபவை எதுவும் அல்லாஹ்விடத்திலே மறந்து விடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்கள். எனக்காகவும் உங்களுக்காகவும் ஏனைய அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் எல்லா பாவங்களுக்காகவும் அந்த மகத்துவமிக்க அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். அவனிடமே பாவ மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவன், நிகரற்ற அன்புடையவன். முஸ்லிம்களே, இந்த காலகட்டத்தில் ஒரு மோமினுடைய கடமை என்னவென்றால் அவர் எதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக, விவேகமிக்கவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு செய்தியாக வந்தாலும் அதை அவர் உறுதிப்படுத்த வேண்டும்.
கேள்விப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் கண்மூடித்தனமாக என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. ஏனென்றால் ஜோடிக்கப்பட்ட வீடியோக்களும் போலியாக உருவாக்கப்பட்ட குரல்களும் திருத்தப்பட்ட புகைப்படங்களும் இன்றைக்கு பெருகிவிட்டது. சில நேரங்களில் பொய் என்பது உண்மையான வடிவத்திலே முன்வைக்கப்படுகிறது. இங்கிருந்துதான் அல்லாஹுடைய வசனத்தின் மகத்துவம் வெளிப்படுகிறது. அல்லாஹு தஆலா சொல்றான் சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின், ஒரு பாவி ஒரு தவறான பொய்யான தகவலை உங்களுக்கு கொண்டு வந்தால், ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அப்படி நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளவில்லை என்றால் அறியாமையின் காரணத்தால் குற்றமற்ற ஒரு சமூகத்திற்கு எதிராக நீங்கள் தீங்கு செய்து விடலாம். அதற்கு பிறகு அதை நினைத்து நீங்கள் என்ன செய்யலாம், வருத்தப்படக்கூடியவர்களாக கவலைப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இது தலக்கௌனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன் வ தஹ்ஸபூனஹு ஹய்யினன் வ ஹுவ இன்தல்லாஹி அதீம். அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த பழியை ஒருவரிடமிருந்து ஒருவராக உங்களுடைய நாவுகளால் நீங்கள் எடுத்துச் சொல்லி உங்களுக்கு திட்டமாக அறிவில்லாத ஒன்றை பற்றி நீங்கள் உங்களுடைய வாய்களால் கூறித் திரிகின்றீர்கள். இன்னும் இதை நீங்கள் லேசானதாக கருதுகிறீர்கள். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரப்பக்கூடிய செய்திகள், பொய்யான தகவல்களை பரப்புறாங்க. அதை லேசாக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், கருதுகிறீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது மகத்தான பாவமாக மிகப்பெரிய தண்டனைக்குரியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, தான் கேள்விப்படக்கூடிய எல்லாவற்றையும் பிறருக்கு அதை பரப்புவதே ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே பொய்களையும் வதந்திகளையும் ஜோடிக்கப்பட்ட வீடியோக்களையும் கடத்தி செல்லும் ஒரு பாலமாக, ஒரு மீடியாவாக ஒரு முஸ்லிம் எப்போதும் இருக்க மாட்டான், இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக சமூக வலைதளங்களையும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பங்களையும் தவறாக பயன்படுத்துவது தனிநபர்கள், குடும்பங்கள், சமூகங்கள், நாடுகள் மீது மோசமான பாதிப்புகளை, மிகப்பெரிய தாக்கங்களை அது ஏற்படுத்தி விடுகின்றது. அவற்றில் சில நற்பெயர்களை களங்கப்படுத்துதல், தனிமனித ரகசியங்களை மீறுதல், மக்களிடத்திலே மோசடி செய்தல், பொதுமக்களின் கருத்தை தவறாக தூண்டிவிடுதல், குழப்பங்களை, ஃபித்னாக்களை மூட்டுதல், நம்பிக்கையை சீர்குலைத்தல், சமூக பாதுகாப்பிற்கு ஊறு விளைவித்தல், இது போன்ற செயல்களாகும். இவை அனைத்திற்கும் ஒரு சிறிய வீடியோவோ அல்லது ஜோடிக்கப்பட்ட ஒரு புகைப்படமோ அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தினாலோ அறியாமையினாலோ எழுதக்கூடிய ஒரு வார்த்தையோ காரணமாக ஆகியிருக்கலாம். எனவே பூமியில் குழப்பத்தை, ஃபசாதை ஏற்படுத்துவது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத், ஃபசாது செய்பவர்களை, குழப்பங்களை, கலகத்தை ஏற்படுத்துபவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். மூமின்களே, இத்தனை அபாயங்கள் இருந்த போதிலும் இந்த தொழில்நுட்பங்களின் மூலமாக அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் இவை நன்மையின் மிகப்பெரிய வாசல்களாக இது அமைந்து விடுகிறது. இதன் மூலமாக பயனுள்ள அறிவியலும் கல்விகளும் பரப்பப்படுகின்றது. குர்ஆன் சுன்னா பாடங்கள், நற்போதனைகள் எத்தனையோ மக்களுக்கு இதன் மூலமாக சென்றடைகின்றது. எத்தனையோ நோயாளிகளுக்கு சிகிச்சை தேவையான உதவிகள் இதன் மூலம் திரட்டப்படுகின்றது. எத்தனையோ தேவையுடையவர்களுடைய தேவைகள் இதன் மூலம் நிறைவேற்றப்படுகின்றது. துண்டிக்கப்பட்டிருந்த எத்தனையோ உறவுகள் இந்த தொழில்நுட்பங்களின் மூலமாக சேர்க்கப்படுகிறது, இணைக்கப்படுகின்றது. எனவே இது ஒரு மிகப்பெரிய அல்லாஹுடைய அருட்கொடை நிஅமத். இந்த நிஅமத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். யாரெல்லாம் இந்த நிஅமத்தை முறையாக பயன்படுத்தினார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். மாறாக இன்னும் அவர்கள் இந்த மிகப்பெரிய அருட்கொடையை முறையாக பயன்படுத்தினால் அது அவர்களுக்கு சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மத்திற்குரிய ஒரு செயலாக மாறிவிடுகின்றது. மாறாக தீமைகளின் வாசலாக இதை அமைத்துவிடக் கூடாது. ஆகவே அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக.
உங்கள் சமூக வலைதள கணக்குகளை நீங்கள் பரப்புவற்றையும் உங்களுக்கு ஆதரவான சாட்சிகளாக இருக்குமாறு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிரானவையாக அல்லாஹ்விடத்திலே அது அமைந்துவிட வேண்டாம். அல்லாஹ் ரகசியத்தையும் பகிரங்கத்தையும் கண்காணிப்பவன் என்பதை ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நின்று ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி இமாம் அவர்கள் குத்துபாவை நிறைவு செய்தார்கள். அல்லாஹு தஆலா எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ, எந்த செய்திகளை நாம் சொன்னோமோ, அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.